வணக்கம். ரேவதி ஓஆர்டிஏ ஃபேமிலி சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். என்னோட சேனலை தொடர்ந்து பாருங்கள். தொடர்ந்து நீங்கள் உங்கள் மன பிரச்சனையிலிருந்தும் ப்ளஸ் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் வெளியே வந்துடுவீங்க நம்புகிறேன். ஏன்னா நானும் அப்படி தான், நானே தான் என்ன பண்ணிக்கிட்டேன், பர்சனலாக அந்த ஹீலிங்கிற ஒரு மெடிசனை எடுத்துக்கிட்டேன். பிகாஸ் அது ஒரு மெடிசன் மட்டும் இல்லைங்க, ஒரு சிறந்த புத்தகமே நம்மை ஒரு சிறந்த மனிதனாக்கும் அப்படின்னு லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். நான் நிறைய புக்ஸ் படிச்சுட்ருக்கேன். அதில் சில புத்தகங்களை தான் நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். சரிங்களா? நான் சின்ன வயசுலேருந்து நிறைய பேச்சு போட்டி அப்படிலாம் கலந்துருக்கிறேன். ரொம்ப பெரிய பாக்கியத்தை கடவுள் எனக்கு சின்ன வயசுலேருந்து கொடுத்துருக்குறாரு. என்னென்னா புத்தகம் படிக்கும் பழக்கம் எனக்கு இருக்குது. நான் லைப்ரரி போயிட்டுருக்கேன். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் என்னோடய வீடியோவில். ஃபேமிலி மெம்பர்ஷிப் கார்டு வச்சுருக்கோம். வீக்லி எங்கே போகிறோமோ இல்லையோ லைப்ரரிக்கு போயிடுவோம். கண்டிப்பாக குழந்தைங்கள பார்க்கு இந்த மாதிரிலாம் கூட்டிகிட்டு போகிறோம் இல்லையா? ஸோ அதனால் அதே மாதிரி தான் நான் லைப்ரரிக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். சரிங்களா? என்கிட்ட இருக்க புத்தகம் பேர் பார்த்திங்கன்னா உலக தத்துவ மேதைகள். அடுத்து பார்த்திங்கன்னா என் பையன் அடிக்கடி படிக்கிற புக்கு அறிவியல் சார்ந்த புத்தகம். அடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்ச புத்தகங்க நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா, அவரை பற்றியான புத்தகம். இந்த உலகத்தோட மிகப்பெரிய மோட்டிவேட்டர், மிகப்பெரிய ஒரு கல்வியாளர், எல்லாருமே ஈஸியாக தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நம்ம ஐயா அவர்கள் தான். ஐயா மறையலை, இன்னும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஒவ்வொரு மாணவர்கள் மத்தியிலையும் சரி, நம்ம மக்கள் மத்தியிலையும் சரி, உலகம் வாழும் வரை, உலகம் இருக்கும் வரை அல்ல, எதுவரையும் தெரியாது, அது வரைக்கும் ஐயாவோட புகழ் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். எழுச்சி தீபங்கள்ன்ற புக்கு. அடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோங்க இன்னொருத்தர். ஹீரோன்னு சொல்ல முடியாது, சின்ன வயசுலேருந்து எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். நம்ம சுவாமி விவேகானந்தர் ஐயா அவர்கள் தான். அவர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவருடைய புத்தகங்கள்னால் நான் கண்டிப்பாக என்ன பண்ணுவேன்னா முதல்ல படிச்சுடுவேன். எனக்கு என் ஹஸ்பண்ட் கொடுத்த மிகப்பெரிய கிஃப்ட்லேயே நான் பெரிய கிஃப்டாக நினைக்கிறது என்னென்னா, சுவாமி விவேகானந்தர் ஐயாவோட அந்த கன்னியாகுமரியில் இருக்க அந்த இடத்துக்கு என்னை கூட்டிகிட்டு போனது. அந்த கடல் நடுவில் இருக்க அந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப அமைதியான சூழ்நிலை. அங்கே போய் தியானம் பண்ணும்போது கண்டிப்பாக சொல்கிறேன், அந்த ஒரு நிமிடம் மீண்டும் என் வாழ்க்கையில் வருமானு எனக்கு தெரியாது. அந்த ஒரு நிமிடம் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். ரொம்ப 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 அளவு கடந்த சந்தோஷம்னு சொல்ல முடியாது, அதை விட சந்தோஷம். கடவுளுக்கு நான் மிக நன்றி சொல்கிறேன். அண்ட் தென் என் கணவருக்கு நன்றி சொல்கிறேன். அடுத்ததுங்க அதே ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா தான். அக்னி சிறகுகள் புக்கு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். சரிங்களா? அடுத்து மிக மிக அமைதியானவர், நமக்கு சுதந்திரம் பெற்று தந்த நம்ம அண்ணல் காந்தியடிகள் அவர்கள் தான் சத்திய சோதனை புத்தகம். சரிங்களா? இதெல்லாம் தான் என்னை என்ன பண்ணுது, பர்சனல் மெடிசன்ஸாக இருக்குது. நான் மெடிசன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இதுதான் என்னை நானாக வாழ வைக்குது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் திரும்ப திரும்ப படிச்சுட்ருக்கேன். படித்து முடிச்சிட்டாலும் நான் படிச்சுட்டே தான் இருப்பேன். எத்தனை புத்தகங்கள் படித்தாலும் அத்தனை புத்தகங்களும் நமக்கு ஒரு புதிய நண்பர்கள் போல தான் இருப்பாங்க. சரியா? மனிதர்கள் கூட நம்மளை என்ன பண்ணலாம், என்ன மனுஷன் கஷ்டத்தை கேட்பான், அடுத்த நிமிஷம் வேறு யாருக்கிட்டையோ சொல்லிட்டு கண்டிப்பாக இது பண்ணுவாங்க. ஆனால் இந்த மாதிரியான புத்தகம் என்ன பண்ணாது, நம்மளுடைய கஷ்டங்களை கரைய வைக்கும். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அண்ட் தென் பெல் ஐக்கானை தயவு செஞ்சு ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.